வணக்கம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நண்பர் சிவப்பிரியன் சார் இருக்காரு. அவர் டெக்கன் ஹெரல்டோட தமிழ்நாடு எடிட்டர்னு வச்சுக்கலாம். அஃபிஷியலா அசிஸ்டன்ட் எடிட்டர்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டோட பியூரோ சீஃப்னு கூட சொல்லிக்கலாம். அவரோட எனக்கு என்னென்னா, அவருக்கு தமிழ்நாடு அரசியலை பற்றி டீப் நாலேஜ் உண்டு. பல பத்திரிகைகள், டிவி ஸ்டேஷன், டெல்லியில் இங்கே எல்லா இடத்துலையும் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட நம்ம பேசி லேட்டஸ்ட்டாக என்ன இஷ்யூ பேசலாம்னு பார்த்தோம். பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி பேசலான்னு நினச்சோம். ஸோ ஒரு வாட்டி நம்ம அந்த ஃப்ரீபீஸை பற்றி அவரோட பேசியிருந்தோம். அதே மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி பேசலான்னு நினச்சோம். ஒரு காலத்தில் நாங்கள் பாம்பே, டெல்லியிலேருந்து தான் வெளிநாட்டுக்கு போனோம். நான் சொல்கிறது 80s அண்ட் ஏர்லி 90s. ஆனால் இப்போ நாங்கள்லாம் மீனம்பாக்கத்துலேருந்து சிங்கப்பூர், இல்லாட்டா மீனம்பாக்கத்துலேருந்து துபாய் போய் அப்படி தான் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அங்கே இருக்கிற இமிக்ரேஷன்ஸ், கஸ்டம்ஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும். ஸோ 2 விங் இருக்குது. அதில் ஒரு டொமஸ்டிக் இருக்குது. அது பெருந்தலைவர் காமராஜர் பேரை சொல்லி காமராஜ் டொமஸ்டிக் ஏர்போர்ட்னு ஒன்று இருக்குது. இன்னொரு சைடு போனீங்கன்னா பேரறிஞர் பேரை வச்சு அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ராஜீவ்காந்தி சமயத்தில் எம்ஜிஆரும் ராஜீவ்காந்தியும் சேர்ந்து டிசைட் பண்ண பேர் இது. ஸோ அவ்வளோ ஓல்டு ஹிஸ்ட்ரி. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா. இன்ஃபேக்ட் முதல்ல ஜேஆர்டி டாட்டா எல்லோரும் பாம்பே டு கராச்சி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவர் கராச்சியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் மெயில் இருந்தது. ஸோ 1932லேருந்து மெட்ராஸ் ஏர் மேப் ஆஃப் தி வேர்ல்டில் இருக்குது. அந்த காலத்தில் மெட்ராஸு, இப்போ சென்னை. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் ஏர் டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஏஏ தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ப்ரீஃப் வாட் இட் இஸ்னு. பட் வேரியஸ் காரணம் விச் வி வில் டிஸ்கஸ். மெட்ராஸ் ஏர்போர்ட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு ரன்வே கட்ட முடியல. அதனால் இப்போ வேறு ஏதாவது லொக்கேஷன் ட்ரை பண்ணி பழைய லொக்கேஷன் பல கவர்மெண்ட்டுகள் பார்த்து இப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் பரந்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல 5000 ஏக்கர் கட்டி ஒரு ஏர்போர்ட் கட்டலான்னு ஒரு பிளான். இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டில் பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை பற்றியும் ஆனால் மெட்ராஸுக்கு 2வது ஏர்போர்ட் தேவை. அதை பற்றியும் இதோட வரலாறை பற்றியும் நம்ம சிவப்பிரியன் சாரோட பேசுவோம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் 2006ல் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது ஒரு ப்ரொப்போசலை கொண்டு வர்றாரு. சென்னைக்கு ஒரு 2வது விமான நிலையம் வேண்டும் அப்படின்னு. அந்த ப்ரொப்போசல் அவர் கொண்டு வரும்போதே சென்னை கிட்டத்தட்ட 10 வருஷம் பிஹைண்டு. ஏன்னா அவர் கொண்டு வர்ற 2006, 2007 அப்போவே பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஹைதராபாத்லேயும் கட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, சென்னையிலேருந்து பல விமானங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி 90ஸ்லலாம் சென்னையிலேருந்து ஜப்பானுக்கு, சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, இங்கேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு எல்லா ஊருக்குமே டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ நிறைய டைரக்ட் ஃப்ளைட்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னா, பெங்களூருக்கும் ஹைதராபாடுக்கும் போயிருக்கு. என்ன ரீசன்னா, அது மிகப்பெரிய ஏர்போர்ட், ரொம்ப ஸ்வாங்கியான ஏர்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா A380 அப்படின்னு சொல்கிற ஏர்பஸுடைய தி லாங்கஸ்ட் அண்ட் தி ஐ திங்க் ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் ஏர்க்ராஃப்ட் A380. A380 சென்னையில் நீங்கள் லேண்ட் பண்ண முடியாது. ஹைதராபாடில் லேண்ட் பண்ணலாம், பெங்களூரில் லேண்ட் பண்ணலாம். ஏன் அதை சொல்கிறேன்னா, எமிரேட்ஸ் மாதிரி நிறுவனங்கள் A380 பெருமளவில் யூஸ் பண்ணுறாங்க. லாங் ஹாலில் அவங்க யூஸ் பண்ணும்போது, அப்போ அது போன்ற விமானங்கள்லாம் இங்கே தரையிறங்க முடியாதது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் ரெகுலர் ட்ராவலரு, அது எவ்வளோ கிராம்ப்டாக இருக்குது. இப்போ நீங்கள் டெல்லியில் இந்திரா காந்தி விமான நிலையம், அது யூபிஏ காலத்தில் கட்டப்பட்டது. இந்த பெங்களூர், ஹைதராபாத் கூட யூபிஏ காலத்தில் தான் பெருமளவுக்கு பணிகள் நிறைவடைந்து அதெல்லாம் ஜிஎம்ஆர் அது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்கு, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு ஒரு ஸ்வாங்கி ஏர்போர்ட் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய மைனஸ். இப்போது ஏன் இமீடியட்டாக ஒரு ஏர்போர்ட் வேணும்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி தமிழ்நாடோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் கிட்டத்தட்ட 45லேருந்து 50% நம்மக்கிட்டேருந்து தான், தமிழ்நாட்டில் இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஃபாக்ஸ்கானாக இருக்கட்டும், டாடா எலக்ட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கட்டும், பெகட்ரானாக இருக்கட்டும்,
நீங்கள் வந்து சால்ப்காம்பு, நீங்கள் எந்த எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ளெக்ஸில் வந்து இப்போ சிஸ்கோவும் டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து போர்ட்டில் மட்டும் அனுப்பாமல், இப்போ பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பேசஞ்சர் டிராஃபிக்கு மட்டும் இல்லாமல், அங்கே வந்து ஒரு ஒரு கார்கோ வில்லேஜ் வேணும். ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து கார்கோ அனுப்பணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், சென்னை வந்து ஏன் இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் எல்லாரும் வராங்கன்னா, விமான நிலையம் மட்டும் இல்லாமல் சென்னைக்கு அருகில் ஒரு 100 கிலோமீட்டரில் 3 போர்ட் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் நெல்லூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணப்பட்டினம் ஏர்போர்ட் ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே எண்ணூரில் இருக்கக்கூடிய காமராஜர் போர்ட் ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி சென்னை போர்ட் ட்ரஸ்ட். இதெல்லாம் தான் பெரிய ப்ளஸ்ஸு. சென்னையில் ஒரு பெரிய விமான நிலையம் இருக்கிறது, 3 போர்ட்ஸ் இருக்கிறது, ரயில் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஆந்திராவினுடைய அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்கிற கியாவினுடைய அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து சென்னை போர்ட்லேருந்து தான் போகுது. கரெக்ட். ஏன்னா அவங்க அங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணும். ரெனால்ட் நிசான், ஹியூண்டை, ஹுண்டை, கியா, கியா, இதுக்கு BMW, முன்னால் ஃபோர்டு எல்லாமே இங்கேருந்து தான் தான் அனுப்புகிறாங்க. எஸ். ஸோ நீங்கள் இப்போ கார்கோ வந்துச்சுன்னா பெரிய விஷயங்கள் இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக போகும் அப்படிங்கிறது தான். இது ஒரு பக்கம் வந்து சென்னைக்கு ஒரு பெரிய ஏர்போர்ட் வேணும். சென்னைக்கு பிறகு டெவலப் ஆன சிட்டிஸ் எல்லாம் சென்னையை ஓவர்டேக் பண்ணுறாங்க ஏர்போர்ட் அப்படிங்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால. இன்னொன்று வந்து நமக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து புது ஏர்போர்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்கோவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இதே கார்கோ விஷயத்தை வச்சு தான் ஒசூரில் வந்து ஏர்போர்ட் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசலையும் டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்து அந்த ப்ரொப்போசலும் இப்போ லேண்ட் அக்விசிஷன் லெவலுக்கு போயிருக்கு. ஸோ ஹொசூர்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேசஞ்சரை வச்சு மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஏர்போர்ட்டை பேசக்கூடாது. கார்கோங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்க இன்னொரு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒசூர் போன்ற நகரங்களுக்கு சென்னையிலேருந்து ஒசூருக்கு டைரக்ட் ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரோட்டில் எண்ணூர் ஃபவுண்ட்ரிஸ்லேருந்து ஹோசூருக்கு தினமும் ஒரு 200 ட்ரக்கு போகுது. அந்த 200 ட்ரக்கை வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரக்காக குறைக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏர்போர்ட் வரணும் அப்படிங்கிறது. பட் அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி திரு கருணாநிதி அவர்களினுடைய அந்த பிளான் டேக் ஆஃப் ஆகலை. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை கிடப்பில் போட்டாங்க. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை கொண்டு போனார். 4 சைட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஏஐ வந்து அதை அவரும் வந்து பெருமளவில் அதை புஷ் பண்ணலை. ஏன்னா அவங்க சைட்டு ப்ரப்போஸ் பண்ண பிறகு கோவிட் வந்துருச்சு. அதன் மேலே பெரிய ஆர்வம் வரல. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022 ஆகஸ்ட் 2ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பரந்தூர்னு அறிவிக்கிறாரு. 5747 ஏக்கர்னு நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமாக 13 ரெவென்யூ வில்லேஜஸ்ஸு. பேர் பரந்தூர், ஆனால் அந்த ஓடுதளம் வரக்கூடிய இடம் பேர், அந்த வில்லேஜ் பேர் வந்து ஏக்கனாபுரம். அந்த ஏக்கனாபுரம் தான் இப்போ வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் மக்கள் வந்து 1200 நாட்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1005 வீடுகள் அந்த ப்ராஜெக்டுக்காக இடிக்கணும். அதில் 605 வீடுகள் வந்து அந்த கிராமத்தில் மட்டுமே இருக்குது. மற்ற கிராமத்துலலாம் ஒரு 50 வீடு 60 வீடு அப்படி தான் போகுது. ஒட்டுமொத்த கிராமம் அதோடு சேர்ந்து அந்த ஃபெர்டைல் லேண்ட்ஸும் போகிறதுனால தான் அந்த மக்கள் வந்து பெருமளவில் போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொன்று வாட்டர் பாடிஸ்க்கும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். இந்த என்விரான்மெண்டல் பாதிப்புலாம் இருக்குது. இதெல்லாம் யாருமே வந்து இல்லைன்னெலாம் சொல்ல. ஆனால் பரந்தூரில் விமான நிலையம் வருவது, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை டாஸ் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, இவங்க எல்லாரும் இப்போ பரந்தூரை எதிர்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டீசென்ட்ரலைஸ்டு டெவலப்மெண்ட் பண்ணணும் தமிழ்நாட்டில், மற்ற ஏர்போர்ட்ஸை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது சரி. ஆனால் சென்னைக்கு வர்றவங்க சென்னைக்கு தானே சார் வரணும். அவங்க திருச்சியில் இறங்கி திருச்சியிலேருந்து எப்படி வருவாங்க? சரி, இதுக்கு வந்து நான் பல லேயரில் பதில் சொல்லணும். சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் தேவையா? டெஃபினட்டாக தேவை. பரந்தூருக்கு நம்ம அப்புறம் வருவோம். நீங்கள் வரலாறை பார்த்தம்போது 4 ஏர்போர்ட்டை அவர் ப்ரைவேட்டைஸ் பண்ண பார்த்தார். மன்மோகன் சிங் 2006 4 ஏர்போர்ட்டை ப்ரைவேட்டைஸ் பண்ணார். புது ஏர்போர்ட்டெல்லாம் கட்ட முடியாது. இப்போ பழைய ஏர்போர்ட்லேயே எக்ஸ்ட்ரா ரன்வே ஒன்று கட்டி அந்த பழைய ஏர்போர்ட்டே பெருசு பண்ணலான்னார். அதே மாதிரி பாம்பேயில் ஒரு ஏர்போர்ட்டு, டெல்லியில் ஒரு ஏர்போர்ட்டு, கல்கட்டா அண்ட் மெட்ராஸ், இதை தான் 4 பிரிவர் செலக்ட் பண்ணது. 4 பெரிய மெட்ரோன்னு. அப்போ இருந்த ஆட்சியில்
இதை வந்து தேசியமயமாக்கக்கூடாது. இது வந்து ஒரு தேசியமயமாக்கலாவே இருக்கணும், பிரைவேட்டைஸ் ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்தது பின்னாடிங்கிறது ம். ஒரு பர்ட்டிகுலர் குரூப்புக்கு வந்த கான்ட்ராக்டை நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் நாங்கள் அப்போஸ் பண்ணலை. ஏன்னா அந்த குரூப் இப்போ தான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஏர்லைன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஏர்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அப்போஸ் பண்ணலை. அப்போ மன்மோகன் சிங் என்ன சொல்கிறாருன்னா, டெண்டர் மூலமாக தான் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள், டெண்டரில் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்குன்னு. அவங்களுக்கு. உடனே நம்ம தேசியம் பேசி அதை தடுத்தோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை இதை வந்து சரியாக டெவலப்மெண்ட்டுன்னு பார்க்காம அவங்களோட சொந்த ரிக்குவயர்மெண்ட்டை பார்த்தாங்க. இன்றைக்கி நம்ம தைரியமாக பேசலாம். ஏன்னா பார்ட்டி ஃபண்டெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பார்ட்டி ஃபண்டுக்காக கேட்கப்பட்டது. முன்னோடி அந்த பார்ட்டி ஃபண்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இதையும் கம்யூனிஸ்ட் புத்தோ வந்து கல்கட்டாவுக்கு சூன்யம் வச்சார். எப்போதுமே சேப்பு சட்டை வந்தால் டெவலப்மெண்ட்டே ஆகாது. அது தைரியமாக என்றைக்கோ நாங்கள் கூட கோலிஷன் இருக்கும்போதே சொல்லியிருக்கிறேன். சேப்பு சட்டை கல்கட்டாவுக்கு சூன்யம் வச்சுட்டாங்க. கடைசி சூன்யமாக அதை வச்சாங்க. இல்லாட்டா கல்கட்டா டு டோக்கியோ எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு 2வது ஏர்போர்ட்டு தேவை. அதை முதல்ல கண்டுபிடிச்சது மன்மோகன் சிங். மீனம்பாக்கத்தையே பெருசாக்கிடுறேன், இன்னொரு ரன்வே கொடுக்குறேன் அப்படின்னாரு. இந்த A380லாம் அங்கே இறங்கியிருக்கும். பட் அங்கே என்ன ப்ராப்ளம்னா, சேம் அரசியல் ப்ராப்ளம் தான். ஆண்ட எல்லா கட்சியும் ப்ராப்ளமு. சுற்றி இந்த ஃப்ளைட் பாத்துன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த ஃப்ளைட் பாத்தில் அப்ரூவல் கூடாத வீட்டிலலாம் நம்ம ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணி வீடு கட்டிட்டோம். ரைட்டா? அடையார் ரிவர் வழியாக தான் அந்த 2வது ஃப்ளைட் பாத் வரும். பல ஆயிரம் வீட்டை இடிக்கணும். அந்த ரியல் எஸ்டேட் ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணிட்டாங்க. நம்ம ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் கொடுக்கக்கூடாத பர்மிஷனை கொடுத்ததுனால சென்னை ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்ய முடியாதது. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு ஆண்ட யாரெல்லாம் ஆண்டாங்களோ அவங்களோட பொறுப்பு. இதை நம்ம எப்படி வேணால் நீங்கள் காதில் பூ சுற்றலாம். இதில் வந்து இந்த பீரியடில் 1990ஸ்லேயே மெட்ராஸ் பெங்களூர் ஏர்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி, மன்மோகன் சிங் காலத்தில் அதை புஷ் பண்ணி ஒரு ஏர்போர்ட் ரெடி பண்ணிட்டாங்க, கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஹைதராபாத்லயும் அதே மாதிரி தான். இல்லை, அது இருக்கிற ஏர்போர்ட்டை ராஜீவ்காந்தி ஏர்போர்ட்டை ஆக்கிட்டாங்க. இல்ல சார், அது புதுசாக கட்டிட்டாங்க. பேகம்பட்ல இருந்த ஏர்போர்ட்டை ஏர்போர்ட் காலி இருக்கு. பண்ணிட்டாங்க. புதுசா ராஜீவ்காந்தி சம்ஷாபாத்ல ஒரு ஏர்போர்ட் பண்ணி பெருசாக கட்டிட்டாங்க. இதில் என்னென்னா ஹைதராபாத்தில் நல்ல ரோடு வந்துருச்சு. ஆமா. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் பெங்களூர் ஏர்போர்ட் போகணுன்னா 45லேருந்து 50 நிமிஷம் ஆகும். ஆமா. இன்னும் பெருசாக லிங்க்கெல்லாம் அவங்க சொன்ன ரயில் லிங்க்கு, ரோட் லிங்க் இருக்கு, ரைட் லிங்க் இல்ல. ரயில் லிங்க்கெல்லாம் இல்லை. டிராஃபிக்கில் 2 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. அதாவது மெட்ராஸுக்கு ஃப்ளைட்டு பிடிக்கணுன்னா நீங்கள் 3 மணிக்கே 5 மணி ஃப்ளைட்டுக்கு நீங்கள் 3 மணிக்கு 2:30 மணிக்கே கிளம்பினா தான் பிடிக்க முடியும். அது ப்ராப்ளம் இருக்குது. பரந்தூரில் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிற லிங்க்கு வராது. நீங்களாம் நம்புறீங்க லிங்க்கு வரும்னு. வரும். வராது. எப்போ வரும்னா, உங்கள் பேரன் என் பேரன், எனக்கு பேரன் இல்லை, என் தங்க பேரன் உங்கள் பேரன், என் தங்க பேரன் 2 பேரும் விளையாடுறச்ச வரும். இப்படி தான் நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி. இல்ல சார், இங்க தான் எனக்கு இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, முதலமைச்சர் வந்த பிறகு அவர் வந்து இந்த அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஃபோக்கஸ் இந்த பண்றாருன்னு தனியாக இப்போ சொல்றாங்க. 2வது பாயிண்ட் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வரப்போகிறேன். தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத நான் சொல்லிடுறேன். சார், பட் பரந்தூர் இல்லைன்னா வேற எங்க பரந்தூரே நீங்கள் கட்டுங்க இல்ல சார். இன்னொரு ஏர்போர்ட் நாம எங்க ஏன்னா டைம் இஸ் ரன்னிங் அவுட். இப்ப சார் என்ன பாத்தீங்கன்னா கேட்குறீங்களா? இருங்க, ஆந்திரா வந்து இப்ப நான் மத்தவங்க சொல்ற மாதிரி ஆந்திரா வந்து பயங்கரமா லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துட்டு போறாங்கங்கிறத நான் ஏத்துக்கல. ஆந்திரா எடுத்துட்டு போறாங்க, ஆனா ஆந்திராக்கு வந்து அந்த ஒரு தேவை இருக்கிறது. அவங்களுக்கு சார் வந்து நான் ஒரே ஒரு நிமிஷம் இண்டஸ்ட்ரியலைஸ் சொல்லிக்கிறேன். பண்ணணும். ஆனா இங்க சார் நம்மளுக்கு என்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன். நான் ஒரு சைட்டு சொல்கிறேன், அந்த சைட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காதுங்கிறதையும் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியில் நீங்கள் கேட்குற நிலம் இருக்குது. 3000 5000 ஏக்கர் கிடைக்கும். 2500 ஏக்கர் காலி இல்லி எல்லாம் சேர்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் 2500 ஏக்கர் இருக்குது. ஆனால் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்காது. டேங்க் பண்ணுறது எங்கே வேணால் பண்ணலாம், சிட்டிக்குள்ளே தான் டேங்க் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது.
பட் மீதி எல்லாம் நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். சரி, இப்போ பரந்தூரே வச்சுப்போம். நம்ம எல்லாம் பேசியாச்சு. திரும்பி பரந்தூர். இப்போ இந்த வில்லேஜ் ஒன்று Yes, நீங்கள் சொல்கிறீங்களா ஏக்னாபுரம். அப்படின்னு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நான் காம்பன்சேஷன் தரேங்கிறீங்க. நான் ஒரு ரிவர்ஸில் சொல்கிறேன், இது ஓவர் நைட் சால்வ் ஆகிடும். உங்களுக்கு வந்து லேண்டுலாம் கொடுக்குமா? லேண்டுலாம் தரலப்பா. உங்களுக்குன்னு ஒரு 20% ஸ்டேக்கு கொடுத்துட்றோம். அந்த ஏர்போர்ட்டில் வர லாபத்தில் 20% உங்களுக்கு. அந்த ஷேரை நீ வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ப்ளஸ் லேண்டுக்கு உங்களுக்கு காசு கொடுத்துட்றோம். சார் இந்த மாதிரி இன்னோவேட்டிவா இது அது பண்ணா அது பண்ணவே பண்ணாங்க. இந்தியாவில் அது நடக்கவே நடக்காது. நடக்கணும் இல்ல சார்? ஏன் உங்கள் ஊரில் என்ன ஷார்ட்டேஜு? இப்போ என் ஊரில் என்னோட பில்டிங் இந்த பூமியில் எண்ணெய் இருக்குன்னா அது என்னோட எண்ணெய். அமெரிக்காவில் என்ன சொல்கிறான், நீ தோண்டி எடுத்து நீ விற்றுக்கணுன்றான். எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீ தோண்டி நீ எடுத்துக்கோ. விற்றுக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம், அது நேஷ்னல் சொத்து, இந்த எண்ணெயை எனக்கு கொடுங்கிறீங்க. அதனால தான் போராட்டம். இப்போ இங்கே ஏர்போர்ட் வருது, வீட்டை இடி, நான் அவன் வீட்டை இடிச்சு நீ ஏர்போர்ட் கட்டுற. அவனுக்கு என்ன நீ ஒரு வேலை கொடுக்கறது, லேண்டை கொடுக்கறது. அந்த ஊரில் அவன் பிறந்தான், அந்த ஊரில் வந்துருச்சு. நான் என்ன கேட்குறேன், எந்த கார்ப்பரேட்டு கொடுக்க போகிற? நீ என்ன லேண்ட் அக்வயர் பண்ணி அவனுக்கு கொடுக்குறது? நீ ஒரு டாட்டாவோ பிர்லாவோ ஒரு அதானிக்கு தான் கொடுக்க போகிற. அவன் பிட் பண்ணி அந்த லேண்டை வாங்கட்டும். அப்போ ஒரு விலைக்கு 4 விலை கொடுத்து வாங்குவான். நீங்கள் உங்கள் தாசில்தார் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவன்கிட்ட போய் உட்காந்து நின்று வாங்கி படுத்து உருண்டத்துக்கெல்லாம் ஓகே. அவன் ஏன் இதை பண்ண சொல்கிறான்னா, கார்ப்பரேட்டு நீங்கள் சீப்பாக முடிச்சு கொடுத்துருவீங்க. சார், ஒரு லேண்டு வேல்யூ டெவலப் ஆக போகுதுன்னா, இன்றைக்கி 50 லட்ச ரூபா மேட்டர் 20 லட்ச ரூபா ஒரு ஏக்கர்னால் அது 20 கோடி ரூபா ஒரு ஏக்கர் தான் அதோட வேல்யூ. அங்கே அந்த ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா என்னோடய வேல்யூ எவ்வளோ? ஒரு ஏக்கருக்கு 20 கோடி. ஒரு கிரவுண்டு 1 கோடிக்கு போகும். நீங்கள் அந்த வேல்யூவை நீங்கள் கேப்சர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. யார்? ஸ்டேட்டும் கார்ப்பரேட்டும் கேப்சர் பண்ணணுன்னு பார்க்குறீங்க. அந்த 20 கோடி அவனுக்கு கொடுங்க. எவனாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணான்னா நான் பேரை மாற்றிக்கிறேன். 1700 ஏக்கர் எடுத்தாச்சு. சரி, 1700 ஏக்கருக்கான பணம் அந்த விவசாயிகளுக்கு கொடுத்தாச்சு. யாருக்கிட்டேயும் பணம் இல்லை. எல்லாரும் வேற எங்கேயோ கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்லை செலவு பண்ணிட்டாங்க, கடன் அடைச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, அங்க வருமா இல்லை வராதாங்கிற அன்சர்டனிட்டியாவது என் பண்ணுவாங்க. இல்லை சார், எனக்கு அங்கேயே வரணும்னு வச்சுப்போம் சார். அவனுக்கும் கொடு ஸ்டேக்கு. எவன் அதுதான். வீட்டெல்லாம் சார் டோட்டலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவன்கிட்ட லேண்ட் அடித்து பிடிங்கி, இது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மாடல் தப்பு. லேண்டை அடித்து பிடிங்கி நீ வாங்கிட்டு நீ கார்ப்பரேட்டுக்கு விற்றுட்டு, இப்போ இவங்க மார்க்கெட் ரேட்டை விட 4-4 டைம்ஸ் மார்க்கெட் ரேட் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் தானே தர. ஆமாம். 20 கோடிக்கு 4 மடங்கு கூட நான் வாங்கிப்பேன். இப்போது நான் டிவி டிபேட் பார்க்குறது இல்லை. டிவி டிபேட் பார்க்குறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக காரனை பேச விடுற அளவில் டிவிக்கு ஆளுங்களை பேச விடுறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதெல்லாம் மாறிடுச்சு சார். மாறிடுச்சு. இதெல்லாம் மாறிட்டு நானும் டிவி டிபேட்ஸ்க்கு ரெகுலராக போகிற ஆள் தான். ஸோ அதில் வந்து மாறினாதான் டிவிக்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.